நம்ம தங்கவேலுக்கு முதுகு வலியா? கதிர் என்ன சொல்லிருக்கா? தரையில நேரா படுத்தா சரியா போயிடும் சொல்லிருக்கான். அது என்னமோ நாட்டு வைத்தியமாமே, அதான் அவன் தரையில படுத்துட்டு இருந்திருக்கான். ஒழுங்கா நான் உனக்கு அனுப்பியிருந்த அந்த வாட்ஸ்அப் வீடியோவை ஒழுங்கா போலீஸ் கிட்ட கொடுத்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு நம்ம 2 பேரோட புருஷன்களும் வெளியில வந்திருப்பாங்க. இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா உனக்கு நல்லது. லக்ஷ்மி, இதுக்கு மேலயும் நான் சொல்றத நீ கேட்கலன்னா அடுத்த வெள்ளிக்கிழமையும் வழக்கம் போல உன் மாமாவாத்தையும் கோயிலுக்கு வரதான் போறாங்க. இதே ஆள் தான் பிரசாதம் கொடுப்பான். ஆனா அந்த பிரசாதத்துல தேன் கலந்திருக்காது. நான் சொன்ன மாதிரி விஷத்தை கலந்திருப்பான். என்ன விட்டா ஓவரா மிரட்டுற? தப்பு செஞ்ச நீயே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? லக்ஷ்மி, நீ என்ன பேசுறீங்க? இது எங்க அப்பா அம்மாவோட உயிர் பிரச்சனை. ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இது பாரு, நீ சொல்றத கேட்டு உன் வயக்காட்டுல வேலை செய்யற தேன்மொழி கருப்பாய் வேணா பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். ஓகே, நீ பயப்படலன்னா அப்புறம் வேற வழியே இல்ல. வர வெள்ளிக்கிழமை நான் சொன்னதை செஞ்சு காட்ட வேண்டியிருக்கும். நடத்தி காட்டு பார்க்கலாம். முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ தைரியசாலியா இருந்தா ஏன் கூட மோதிருப்ப. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம என் மாமா ஆத்தைய காட்டி மிரட்டுற. நீ கோழைன்னு சொல்லாம நிரூபிச்சிட்ட கோடீஸ்வரி. கோழையால எதையுமே தனியா செய்ய முடியாது. ஆனா என்னால நீ சொன்ன அதே வெள்ளிக்கிழமைக்குள்ள வெற்றி நிரபராதின்னு நிரூபிச்சு ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்து காட்டுறேன். நான் கும்பிடுற அந்த தெய்வம் முருகன் எப்பவுமே எனக்கு துணையா இருப்பாரு. சூரனை அழிச்ச மாதிரி உன் ஆணவத்தையும் அழிப்பாரு. அப்பவாவது உன் ஆணவம் அடங்குதான்னு பாக்கலாம். நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த கோடீஸ்வரி எங்க அப்பா அம்மாவை கொல்றேன்னு சொல்றான். எப்படி கொல்ல போறான்னு இடத்தையும் காட்டுறான். அதை பார்த்து கூட அவகிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. எனக்கு பொறுப்பு கிடையாதா? ஆமா, அவங்க உயிர் போனா உன்னால திருப்பி தர முடியுமா? இந்த பார், என்ன பழி வாங்குறத நினைச்சு அவங்க உயிரோட விளையாடாது. கோடீஸ்வரி மோசமானவ. சொன்னதை செஞ்சிருவா. உன்னோட ஈகோ எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவ சொல்றத கேளு. அப்போ அநியாயத்துக்கு என்ன தொண்ண போக சொல்றியா? என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த கோடீஸ்வரி சொல்றத கேட்கறத விட வேற வழி இல்ல. ஆமா, ஆக்சிடென்ட்ல செத்த பையன் யாரு? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் குடும்பத்துக்கு நியாயம் வாங்கி தரேன்னு சொல்லி என் குடும்பத்தை அழிக்கிற? இதான் நீ மத்தவங்களுக்கு செய்யற உதவியோட லட்சணமா? இங்க பாரு. இது பார், என்னை எதிர்த்து பேசாம கோடீஸ்வரி கிட்ட போய் என்ன மன்னிச்சிடுன்னு சரண்டர் ஆயிடுவோம். எல்லா பிரச்சனையும் ஒரே நொடியில தீந்துரும். படிச்சவன் பேசுற பேச்சா அது? இது பார், படிச்சவனா இருந்தாலும் அவனுக்கும் தான் குடும்பத்து மேல சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கும். அந்த சென்டிமெண்ட் இருக்கிறதுனாலதான் உங்க அம்மாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு 12 வருஷம் கழிச்சு வந்து பாத்தியா? இத்தனை வருஷமா இல்லாத சென்டிமெண்ட் இப்ப எங்க இருந்து வந்துச்சு? இது பார், பெத்த அப்பா அம்மாவுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா எந்த பையனும் சும்மா இருக்க மாட்டான். அந்த ஆபத்து வரதுக்கு முன்னாடியே உங்க அம்மாவை குணமாக்குறதுக்கு தீயில குதிச்சவனா. அப்படிப்பட்ட நான் அவங்களுக்கு ஆபத்து வர நான் விட்டுருவேனா? இது பார், நீ கோடீஸ்வரி கிட்ட பேசினது இன்னும் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அவ எந்த நேரத்துல என்ன செய்வான்னு என் மனசுல திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு தடவை என் பேச்ச கேள. இங்க பாரு, பயத்திலயோ பதட்டத்திலயோ எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பா தான் போகும். கோடீஸ்வரி பேச்சு கேட்டு நீ பயந்த. சொன்ன மாதிரியே செய்யக்கூடியவதான் அவ. இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம நான் ஏன் தெரியுமா அவளை எதிர்த்து பேசினேன்? என்னைக்குமே நம்ம பலகீனத்தை எதிரிக்கு தெரியப்படுத்தக்கூடாது. நான் அவகிட்ட சவால் விட்டு வந்ததுனால இனிமே நான் என்ன செய்வேங்கிறத யோசிச்சு பயப்படுவா, பதட்டமும் படுவா.
அப்ப அவளால சொன்னதை செய்ய முடியாது. ஆனா அமைதியா இருக்கிறேனா சொன்ன மாதிரியே உங்க அண்ணனை வர வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நியாயமும் என் பக்கம் தான் இருக்கு. உண்மை ஜெயிக்க போறதை நீ பார்க்க தானே போற. சக்தி, ம். சக்தி, மா 5 மினிட்ஸ்மா. எந்திரிப்பா. உன் வருங்கால பொண்டாட்டி நம்ம ஊருக்கு வந்தாச்சாம். பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காளாம். என்னது? போய் கூட்டிட்டு வா. பொண்டாட்டியா? யார்மா அவ? என்னடா இப்படி கேக்குற? நம்ம அனுஷ்கா. என்னது? அனுஷ்காவா? நீ ஆசைப்பட்ட பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரப்போறா. அதுக்கே நீ இப்படி பயப்படுற? சந்தோஷமா போய் கூட்டிட்டு வா. ம். அவளுக்கு நான் எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணேன். அப்போ அட்டன் பண்ணாதவ இப்போ எதுக்கு வந்திருக்கா? என்னடா முணங்குற? உனக்கு ஃபோன் பண்ண பயந்துகிட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அவ இருக்காளே, என்கிட்ட பேசாம உங்ககிட்ட மட்டும் பேசியிருக்கானா? இங்க பாரு சக்தி, அனுஷ்கா இப்ப என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வரா. இத பாரு, அவகிட்ட சண்டை போட்ட நடக்கிறதே வேற. போய் அவளை கூட்டிட்டு வா. ஆமா, அவளுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்? மா தெரியாதுமா. சரி, எனக்கு பிடிச்சத செய்யறேன். கொழுந்தனாரே, கொழுந்தனாரே, கொழுந்து. என்ன நீ? இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. இங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அத்தை காட்டின பொண்ணு பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கா. எந்த குடும்பத்திலயும் லவ்வ உடனே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த குடும்பம் வித்தியாசமான குடும்பம். அனுஷ்கா ஃபோன் பண்ண உடனே லவ்வுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல, அப்ப இந்த குடும்பம் வித்தியாசமான குடும்பம் தானே. இத பாருங்க, இந்த வீண் பில்டப் எல்லாம் கொடுக்காம முதல்ல போய் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. சக்தி, உன்னை யார் இங்க வர சொன்னா? ஏன் இங்க வந்த? என்ன சக்தி? என்ன பார்த்த உடனே அனுஷ்கா எப்படி இருக்க, என்ன பார்க்காம துரும்பா இழைச்சி போயிட்டேன்னு ஃபார்மாலிட்டிக்காவது கேப்பீங்கன்னு நினைச்சா இப்படி பேசுறீங்களே. ஏய், எனக்கு கோவம் வர மாதிரி பேசாத. எனக்கு கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன சக்தி? ஏய், நான் உன்னை லவ் பண்ணனா இதை எங்க அம்மா கிட்ட வேற ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன். அதுவும் இல்லாம போட்டோ வேற அனுப்பிச்சிருக்க. உன்ன சக்தி, கோவம் கண்ணை மறைக்கும்னு பெரியவங்க உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. என்ன புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைப்பா? நான் புத்திசாலியா இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு உங்களை கல்யாணம் பண்ணி குழந்தையோடல இருந்திருப்பேன். எனக்கு எப்பவுமே உங்க நினைப்பு தான் சக்தி. அதனால வேற யோசனையே கிடையாது. சரி, இவ்வளவு அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறல, உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தா நான் எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ண? நான் ஃபோன் பண்ணப்ப நீ ஏன் எடுக்கல? அப்ப ஃபோன் எடுத்திருந்தா உங்களை இப்ப நேர்ல வந்து பாத்துருக்க முடியாதுல்ல. உங்க பேச்சை கேட்டுட்டு எங்க வீட்டு மூலையில உட்கார்ந்துட்டு உங்க போட்டோவை பார்த்து பார்த்து பேசி பேசி பைத்தியம் ஆயிருப்பேன். இது பாரு, எனக்கு இங்க ஏற்கனவே எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. இருங்க சக்தி, நான் அத்தைகிட்ட போன்ல வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப நான் வரலன்னா அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? பாரு, அதெல்லாம் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு வா. சக்தி, உங்களை பார்க்க ஆசையா வந்த என்ன அணைச்சிக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி விரட்டுறீங்களே. இது பார், இந்த பேச்சுக்கெல்லாம் நான் மயங்குற ஆள் கிடையாது. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. அத்தைக்கு இருக்கிற ப்ராப்ளம் பத்தி எனக்கு தெரியும். அவங்களுக்கு இப்பவே ஃபோன் பண்ணி சக்தி என்னை மறுபடியும் சென்னைக்கே போக சொல்றாருன்னு அழுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க இங்கே வந்துடுவாங்க.
என்ன அத்தை வந்து அழைச்சிட்டு போகணுமா இல்ல ஐயர் பாஷையில சொல்ற மாதிரி என்னோட வருங்கால ஆத்துக்காரர் நீங்களே என்ன கூட்டின்னு போறீங்களா? என்ன எங்க அம்மா கிட்ட போன்ல பேசி மனசை மாத்திட்டேங்கிற ஆணவத்துல ஆடிட்டு இருக்கியா? வீட்டுக்கு வா, உன்னோட ஆணவத்தை ஆஃப் பண்றேன். என்ன சக்தி ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய், என்ன சக்தி, கார் எடுங்க போலாம், டைம் ஆகுது. ஏன் சக்தி இவ்ளோ ஃபாஸ்டா ஓட்டுறீங்க? கொஞ்சம் பேசாம வரியா? என்ன வள்ளியம்மா, காலையில இருந்து உள்ள போறத வெளியே வர்றதமா குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துகிட்டே இருக்கா நீ? வா உள்ள போல, வா வா. இருங்க, நம்ம மருமக அனுஷ்காவை சக்திவேல் கூட்டிட்டு வர போயிருக்கான்ல, அவளை பார்க்க தான் நான் இங்கேயே நின்னுட்டு இருக்கேன். நீங்களும் இங்கேயே இருங்க, 2 பேரும் சேர்ந்து அவளை வரவேற்கலாம். என்ன? பாருமா, வர்ற மருமக வீட்டுக்கு வரத்தானமா போறா. வா 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 வா, பாத்துக்கலாம் வா. நீங்க இருங்க. ஏய், நீ நடக்காத. நீ நடந்தா எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. வா போங்க, சும்மா இருங்க. ஏற்கனவே வந்த 2 மருமகளையும் என்னால வரவேற்க முடியல, இவளையாவது நான் வரவேற்கலான்னு பார்த்தா. ஏங்க, அனுஷ்காவை போட்டோல பார்த்த மாதிரியே அழகா இருப்பாளா இல்ல எப்படி இருப்பான்னு தெரியலையே. வள்ளியம்மா, நம்ம பையனோட செலக்ஷன் எப்பவுமே எல்லாமே சரியா தான் இருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாம இரு, கட்டாயம் எல்லாம் நல்லபடியா அழகா நடக்கும். இருப்பாளா? அழகாவே இருப்பா, உன்ன மாதிரியே இருப்பா. போதுமா? வா. கார் வந்துருச்சு. ஆ? லக்ஷ்மி, ஆரத்தி எடுத்துட்டு வா. வாங்க வாங்க. ஆ, ஆ, ஆ. ஏங்க, போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கல்ல? ம், ம். நீங்க தானே சக்தியோட அம்மா? ம். ஐயோ, நீங்க பாக்குறதுக்கு அந்த காலத்து சவுகார் ஜானகி மாதிரி அழகா இருக்கீங்க. என்னமாமா, இல்ல நான் சொல்றது கரெக்ட் தானே? இவங்க பாக்க அவங்கள மாதிரி தானே இருக்காங்க. ஆமாமா, வள்ளியம்மா எப்பவுமே அப்படிதான். விட்டா பத்மினி ரேஞ்சுக்கு போயிருவா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இருமா. தென்மொழி அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் உங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கேனே. என்னது, கல்யாணத்துக்கு வந்தியா? நான் உன்னை அங்க பார்க்கவே இல்லையேம்மா. ஆமா, உங்க கல்யாணத்துல உங்களுக்கு தேன்மொழி அக்காவை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருந்தது. என்ன எங்க பாத்திருப்பீங்க? வெக்கப்பட்டதெல்லாம் போதும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. இந்த வீட்டோட மூத்த மருமகனா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு.
ஆமா கதிர் எங்க? கடைக்கு போயிருக்காமா, வந்துருவான். ம். ஆ, ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இந்த வீட்டு வாட்ச்மேன்மா. அதனால என்ன, வயசுல பெரியவங்க யாரா இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணலாம். மாரிமுத்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. ஏங்க ஆ, பட்டணத்துல வளர்ந்த பொண்ணா இருந்தாலும் பெரியவங்களை எப்படி மதிக்கிறாள்ல? ஆ, ஆ. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதாங்க இவ. என்னம்மா? ஆ, வெற்றிவேல் மாமாவும் லக்ஷ்மி அக்காவும் எங்க? லட்சுமி உள்ளதான் இருக்கா. வெற்றிவேல் கோயிலுக்கு பாத யாத்திரையா போயிருக்கான். வாமா உள்ள போலாம். வாமா. அம்மா போங்க, நான் எடுத்து இல்ல இல்ல நானே எடுத்துக்கிறேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். ஐயோ பரவாயில்ல. விடுங்க விடுங்க. என்னம்மா நீங்க? என்ன பொறுப்பு பாத்தியா? ஆமாங்க, வாமா. இவ காலையும் விழுந்து தொலைக்கணுமா? ம், நடிக்கிறதுன்னு முடிவாயாச்சு. விழுந்து தான் ஆகணும். இவதான் லக்ஷ்மி, எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச மகாலட்சுமி. அக்கா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அக்கா. ஏய், என்ன பண்ற? லக்ஷ்மி, அனுஷ்கா நம்ம சக்திவேலுக்கு நல்ல ஜோடி பொருத்தம் தானே? ஆமா அத்தை. உங்க 2 பேருக்கும் தான் ஆரத்தி எடுக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. எவ்வளவுக்காவது நான் ஆரத்தி எடுக்கிறேன். ஆ, வாங்க அத்தை. குடுமா. அத்தை கொடுங்க அத்தை. ம். நீ வாமா. பேக் கொடு. சரிம்மா, ரெஸ்ட் எடுத்துக்க. லக்ஷ்மி, அத்தை. ரோம காட்டு குளிச்சுட்டு வரட்டும். ஆ சரி, வா. சீக்கிரம் குளிச்சுட்டு வாம்மா, டிஃபன் சாப்பிடலாம்.
அந்த குடிகாரன் நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு எத்தனை மணிக்கு எந்திரிப்பானோ தெரியல. 10 மணி ஆயிடுச்சு. 4 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அவன் வெளியே வரவே இல்லை. என்ன பழி வாங்கணும்னு இப்படி பண்றியா? நான் என்ன உன்னை தினமும் இங்க வர சொல்றேன்? இன்னைக்கு ஒரு நாள் தானே. உங்க அண்ணன் வெற்றிக்காக இது கூட செய்யலனா எப்படி? எங்க போற? ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன். ஒரு நாள் காஃபி குடிக்கலனா ஒண்ணும் ஆயிடாது. நீ போறதுக்குள்ள அவன் வந்துட போறான்.